நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தமிழர்கள் வந்து இந்துக்கள் இல்லைன்னு தானே சொல்கிறோம். நம்ம சொன்னோம் எங்களுக்கு தனியாக மதம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஆசீவகம்னு ஒரு மதம் இருந்துச்சு, சைவம்னு ஒரு மதம் இருந்துச்சு, வைணவம்னு ஒரு மதம் இருந்துச்சு. இதையெல்லாம் முழுங்கிட்டு தானே வந்து இந்து மதம்னு வந்துச்சு. இப்போ நாங்கள் என்னென்னா பின்னோக்கி போகிறோம், திரும்பி பார்க்குறோம். நாங்கள் யாரா இவன் பாட்டுக்கு வந்து எங்களை இந்துன்றான், இந்துக்கும் எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இப்போ நம்ம சொல்கிறத பார்த்தா நானும் இந்து, நரேந்திர மோடி இந்து, நானும் இந்து, அமித்ஷாவும் இந்து. அவங்க சொல்கிற கூட்டுப்படி நானும் இந்து, அவரும் இந்து. ஆனால் அவர் கொண்டாடுற தீபாவளியை நான் கொண்டாடணும்னு நினைக்கிறான்ல. இப்போ நான் கொண்டாடுகின்ற பொங்கல் விழாவை வந்து மோடி கொண்டாடுவாரா? கொண்டாட மாட்டார். நான் கொண்டாடுகின்ற தைப்பூசத்தை வந்து மோடி கொண்டாடுவாரா? கொண்டாட மாட்டார். நான் ராவணனை ஏற்றுக்கொண்டவன், அவர்கள் ராமனை ஏற்றுக்கொண்டவர்கள். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்போ நாம் ஒரு மத கோட்பாடுனா என்னவா இருக்கணும்? நீங்கள் எந்த வகையான சாமியை கும்பிடுறீங்களோ அதே சாமியை நான் கும்பிடணும். நீங்கள் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை வைத்திருக்கிறீங்களோ அதே வழிபாட்டு முறையை நான் வைத்திருக்கணும். ஆனால் நீங்கள் தமிழகத்தில் முழுவதும் இருக்கிற அனைத்து சாதிகள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்கும். நீங்கள் போய் நரேந்திர மோடி குலதெய்வம் கேளுங்க, இருக்காது. அமித்ஷாவுக்கு குலதெய்வம் கேளுங்க, இருக்காது. ஆனால் எங்களுக்கு குலதெய்வம் இருக்குது. எங்களுக்கு குலதெய்வம்னா எங்களுடைய முன்னோர் மூத்தோர், எங்கள் முன்னோர் வழிபாடு தான், நடுகள் வழிபாடு தான் எங்களுடைய வழிபாடு. அதற்கு முன்பாக வந்து மதங்கள் இருந்திருக்கு, சைவம் இருந்திருக்கு, வைணவம் இருந்திருக்கு. அதன் பிறகாக சைவ வைணவ கோயில்கள் தான் இன்றைக்கி இருக்கிற கோயில்கள்லாம். இன்றைக்கி இவங்க புராணம் வந்து அதை அபகரிச்சுட்டு இந்து சமய அறநிலைத்துறையினே வச்சுருக்காங்க. நாளைக்கு எங்கள் கையில் ஆட்சியும் அதிகாரம் வரும்போது இந்து சமய அறநிலைத்துறைன்றதை எடுத்துகிட்டு தமிழர் சமய அறநிலைத்துறைன்னு மாற்றுவோம். அதில் எதுவும் மாற்றமே இல்லை. எவன் கேட்டாலும் எவன் சொன்னாலும் நாங்கள் கேட்க போகிறதில்ல. நாங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த கருத்துக்களை பேசுவதற்கு நம்ம துணியணும். இந்த தலைமுறை துணியில்லைன்னா அடுத்த தலைமுறை இன்னைக்கு பேசும், அடுத்த தலைமுறை அதை நடைமுறைப்படுத்தும், அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து கோல வச்சோம். அப்படி தான் வந்து நம்ம வந்து அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதற்கு தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா அதிகாரத்தை கேட்டு நிற்கிறோம்.